திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. மெய்யடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நற்சிந்தனைகளோடு எழுந்து நல்ல சொற்களை பேசி நல்ல அருளாளர்கள் சொற்களை சொல்லுகின்ற அருளுரைகளை எல்லாம் கேட்டு நல்லதையே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்பெருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று முதலாம் திருமுறையிலிருந்து திரு அண்ணாமலை என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். திரு அரையணி நல்லூரை வழிபட்ட புகழி பிள்ளையர் புகழி சீர்காழி தேவரும் முனிவரும் வணங்கும் திருவண்ணாமலையை அன்பர்களெல்லாம் காட்ட கண்டார். அண்ணாமலை சிவன் உருவாகவே காட்சி வழங்குகிறார். தமது கண்களாலே அக்காட்சியை பருகினர். பெருமானை பாடி வழிபட்டு பாடிய பதிகம் இந்த பதிகம். முதலாம் திருமுறை 69வது பதிகம். இதில் பதிகத்திலே 3வது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை முதலில் காண்போம். ஞானத்திரளாய் நின்ற பெருமான், ஞானத்திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் ஊனத்திரளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போலும் ஏனத்திரளோடு இன மான் கரடி இழியும் இரவின்கண் ஆனைத்திரள் வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே என்று பாடுகிறார். இரவு பொழுதிலே பன்றிகள் கூட்டம் அதிகம், மான் இனங்கள் அதிகம், கரடி கூட்டங்கள் அதிகம். இவையெல்லாம் ஒருங்கே இறங்கி வருகிற மலைச்சாரல்களிலே யானைகள் கூட்டம், யானைகள் கூட்டமும் வந்து அணையும் திருவண்ணாமலை. திரு அண்ணாமலையை பற்றி சொல்கிறார் பாருங்க. பன்றி கூட்டம், மான் கூட்டம், கரடிகள் எல்லாம் ஒருங்கே இறங்கி வருகிற அந்த மலைச்சாரல் ஆனை கூட்டம் எல்லாம் வந்து அணைகிறது. அப்படிப்பட்ட திருவண்ணாமலை இறைவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? அப்படியே ஞான பிழம்பாக இருக்கிறார், அறிவு பிழம்பு. அதனால தான் ஞானத்திரள் என்ற பெருமான். திரள்னா திரட்சி கூட்டம் தெரியும் உங்களுக்கு. ஞான பிழம்பாக நிற்கிறார். ஊனுடலோடு பிறக்கிறோம்ல, இந்த பிறப்பு, இந்த பிறப்பையே ஒழிச்சிருவார். பிறவியே இருக்காது இனிமே. பிறந்தால் தானே சங்கடம், பிறந்தால் தானே துன்பம். இந்த நில உலகத்தில் எல்லாமே நிலையானதுன்னு நம்பிட்டு இருக்கிறோம்ல. அதனால் பக்கத்து வீட்டுக்காரனுடைய பகை, ஏற்ற வீட்டுக்காரனுடைய பகை இதெல்லாம் இல்லாமல் போயிடும்ல. பிறவியே இல்லைன்னாக்க இந்த துன்பமே கிடையாதுல்ல. அதனால பிறவிகளை நீக்கக்கூடிய பெருமான் அண்ணாமலை. இந்த அருட்செயல் வேத ஆகம நூல்கள் உணர்த்தும் உண்மை பொருள். வேத ஆகமங்கள்லாம் இதான் சொல்லுது. பிறவிகளை நீக்கக்கூடிய பெருமான் அண்ணாமலையார்னு சொல்லுது.
அப்படி ஞான பிழம்பாய் இருக்கிறார். அடியார் மேல் வரும் குற்றங்களை எல்லாம் நீக்கக்கூடியவர். அது உண்மையே போலும். திரள் என்றால் பிழம்பு, ஞானத்திரள், அதாவது குறைகளினுடைய குவியல் உடம்பிலே என்றார். ஊனப்பிறவி, இது ஊனப்பிறவியை அழிப்பார். உண்மை பொருள், அதாவது சத்தியம். ஏனத்திரள்னா, ஏனம்னா பன்றி, ஏனத்திரள் பன்றி கூட்டம், ஆனை யானை கூட்டம். பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். ஞானத்திரளாய் நின்ற பெருமான், ஞானத்திரளாய் நின்ற பெருமான், நல்ல அடியார் மேல் ஊன திரளை நீக்கும், அது உண்மை பொருள் போலும். என திரளோடு என திரளோடு இனமான் கரடி, என திரளோடு இளமான் கரடி இடியும் இரவின்கள் ஆனை திரள் வந்து, ஆனை திரள் வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாறு, அண்ணாமலையாரே, அண்ணாமலையாரே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திரு அண்ணாமலை செல்வோம். அங்குள்ள பெருமாட்டியையும் பெருமானையும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி வணங்கி பேராற்றல் மிக்க பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம். அனைவரையும் வாழ்விப்போம். சிவன் அவர் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி வாழ்வோம் வாழ்வோம் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடை பெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம். அடியார் பெருமக்களே, திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.